நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது சிக்கன் கோகனட் ட்ரை ஃப்ரை. இதுவும் கேரளா ஸ்டைல் தான். இந்த சிக்கனுக்கு வந்து என்னென்னா மசாலா எல்லாமே நம்ம ஆட் பண்ணி நல்லா ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு மூடி தேங்காய் இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோவும் நம்ம அப்படியே டைரெக்டாக போட்டுட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். அதாவது என்னென்னா நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது சிக்கன் கோகனட் ட்ரை ஃப்ரை. இது வந்து கேரளா ஸ்டைல். தேவையான பொருட்கள்: சிக்கன் வந்து 1/2 கிலோ எடுத்துக்கலாம், தனியாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய், சீரகம், மிளகாய்த்தூள், வரமிளகாய், தேங்காய் துருவல். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் எடுத்துக்கலாம் ஒரு பவுலில். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நம்ம மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டாவே போதும். 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் டேஸ்ட் மாறிடும். மஞ்சள் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம், கொஞ்சம் கம்மியாக இருந்தாவே போதும். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மசாலா வந்து நல்லா அப்போ தான் இறங்கும். இப்போ ஊற வச்சாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம சைடில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா காயிட்டோம். இதுக்கு வந்து நம்ம அதாவது நல்லா ஊற வச்சிருக்கிற சிக்கனை போட்டு நல்லா வதக்கணும். சிக்கன் போட்டுக்கலாம். இப்போ நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா எண்ணெய் வந்து மேலே வர வரைக்கும் நல்லா வதங்கணும். நல்லா பெரட்டி விடுங்க. இந்த சிக்கன் வந்து பீஸ் வந்து நல்லா பெரிய பெரிய பீஸாக வாங்கிக்கோங்க. நல்லா வெந்துட்டுருக்கு. இடையில நம்ம நல்லா கிளறி விட்டுட்டோம்னா நல்லா வெந்துடும். இப்போ வந்து நம்ம சீரகம் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு இதுக்கு வந்து கருவேப்பிலை வந்து போட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது என்ன, தேங்காய் எண்ணெய், கருவேப்பிலை, சீரகம், இந்த வாசனையே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை நிறைய போடணும் இதுக்கு. அப்போ தான் வந்து இந்த கோகனட் கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ கருவேப்பிலை நிறையா நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா பெரட்டி விடுங்க. இப்போ நம்ம அடுத்தது வந்து தேங்காய் துருவி வச்சுருக்கிற தேங்காய். இதை வந்து 1/2 மூடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இந்த 1/2 மூடியும் நம்ம யூஸ் பண்ணாதான் இதை வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும். அதாவது லைட்டாக நம்ம எப்படி தீஞ்ச மாதிரி ஆகணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். இது நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இடையில நல்லா கிளறி விடுங்க. இப்போது நல்லா வெந்துட்டுருக்கு. இதுக்கு வந்து வரமிளகாய் 4 இல்லைன்னா 5 நம்ம 2ஆக கூட கிள்ளி போட்டுக்கலாம். நான் அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்கணும். அந்த தேங்காய் வாசம் வந்து நல்லா இப்போ ஸ்மெல் வர ஆரம்பிக்குது. இதே மாதிரி
இடையில பண்ணி விடுங்க. நல்லா ட்ரை ஆயிரணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். இது வந்து ஹை ஃப்ளேம் இல்லைன்னா சிம்மில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கோகனட் ட்ரை ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. அதாவது நல்லா வாசமாக இருக்குது. சுவையான சிக்கன் கோகனட் ட்ரை ஃப்ரை ரெடி. நான் சிக்கன் கோகனட் ட்ரை ஃப்ரை எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.